வணக்கம். திருப்பூர் என்றால் நினைவுக்கு வருவது திருப்பூர் குமரன் மற்றும் பனியன் தொழில். அந்த வகையில் திருப்பூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர்களில் எங்கள் கெழுதகு நண்பர் ஆய்வறிஞர் தமிழகரசின் விருது பெற்ற எழுத்தாளர் கவிஞர் அனிதா கு. கிருஷ்ணமூர்த்தி என்றால் மிகையாகாது. அன்னாரின் எதிர்பாரா மறைவு நம்மை மீளா துயரில் ஆழ்த்தியது. புத்தகத்தை நேசித்தார், புத்தகத்தை எழுதினார், இன்று வரலாறாய் புத்தகத்தில் வாழ்கின்றார். இவ்வுலகை விட்டு நீங்கினாலும் நெஞ்சம் நீங்கா தலைவனை போற்றும் வகையில் அன்னாரின் ஆன்மா இறைத்திருவடியில் இளப்பாற வேண்டி திருவாசக விண்ணப்பமும் என் குருவும் தமிழாசானுமாகிய முனைவர் வெற்றி திருநாவுக்கரசு அவர்களின் நினைவஞ்சலி உரையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய முனைவர் சுப்பிரமணியம் ஐயா மற்றும் சென்னை தமிழர் பரிந்துரை வணிகர் குழு கூட்டமைப்பு நடாத்திய கவிஞருக்கு அஞ்சலி நிகழ்ச்சியும் இன்றைய நல்லிசையும் நலவாழ்வில் இடம்பெற்றுள்ளது. அன்னாரின் ஆன்மா திருவடிப்பேறு அடைய இறைவனை மனம் மொழி மெய்களால் வேண்டி வணங்குகிறேன். வணக்கம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, எழுத்தாளர் பெருமக்களே, தமிழ் விருப்பம் கொண்டு தமிழுக்காக வாழ்கின்ற தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்மோடு வாழ்ந்து நம்மோடு தமிழாய்ந்த தமிழறிஞர்களில் மிகச்சிறந்த எழுத்தாளராக விளங்கி தமிழக அரசினுடைய விருது பெற்ற மாண்பமை நண்பர், நல்ல இலக்கிய வழிகாட்டி, திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அனிதா கு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்ந்த வாழ்வு என்பது தமிழ் வாழ்வு, தமிழருக்கு வழிகாட்டக்கூடிய நெறிவாழ்வு. அவர் மறைந்திருந்தாலும் அவருடைய எழுத்துக்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய மூச்சு நின்று இருக்கலாம், ஆனால் அவருடைய மூச்சால் விளங்கிய பேச்சு ஒளிப்பேழைகளில் இன்றைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பேச்சும் எழுத்தும் இந்த உலகிற்கு, தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ நிலைகளை கடந்து வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழாமல், தனக்காக வாழாமல், தமிழுக்காக வாழ்ந்த தலைமகன் என்பதால் அவருடைய திருவடிகளை நாம் வணங்குகிறோம். அவர் மறைந்து விட்டார் என்று எண்ண தோன்றவில்லை. காரணம், அவருடைய எழுத்துக்களில் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய எழுத்தும் அவருடைய எழுச்சுமிக்க உரைகளும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய காதுகளிலும் தவழுகின்ற போதெல்லாம் அவர் நமக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஆன்மா மீண்டும் தமிழறியை பரப்புவதற்காக நம்மோடு வந்து பரப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தற்பொழுது அவர் கையிலையிலே கடவுளுக்கு சேரமான் பெருமானுடைய திருக்கையிலாய ஞான உலாவை இறைவன் கேட்டது போல, தற்போதைய தமிழகத்தின் தமிழ் எழுத்தாளர்களின் சார்பாக அவர் கையிலையில் சிவபெருமானிடத்திலே தமிழ் பேச்சை உரையாக செய்து கொண்டிருப்பார். அவருடைய ஆன்மா இறைநிலை அடைந்து நம்மை வாழ்த்த, நமக்கு வழிகாட்ட என்றும் அவர்களுடைய திருவடிகளை போற்றுவதற்கு நாம் அவருடைய எழுத்து பணியை மதிப்போம், பாராட்டுவோம், போற்றுவோம். அவர் குடும்பம் சிறந்து வாழ இறைவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம். கவிஞர் அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய 2 நூல்களை திருப்பூர் மாநகராட்சி மேயர் திரு தினேஷ்குமார் ஐயா அவர்கள் திருப்பூர் ரோட்டரி சங்கத்தில் வெளியிட்ட அந்த நிகழ்வும் மற்றும் ஐயா பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட நிகழ்வின் நிழல் பதிவும் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். தொடர்ந்து ஐயாவிற்கு நடந்த நினைவஞ்சலி கூட்டத்திலோட சில நிழல் பதிவுகளும், தொடர்ந்து அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற திருவாசக முற்றோதல் நிகழ்வையும் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் பார்த்தும் கேட்டும் தெய்வத்திரு கவிஞர் அனிதா கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய ஆன்மா நல்ல நிலையில்
இறையில் கலக்கட்டும் என்று வேண்டிக்கொள்வோம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத, மறக்க கூடாத பெயர்களில் ஒன்று வ.உ. சிதம்பரனார் என்பது. அவரை பற்றிய பல செய்திகளை ஆவண காப்பகங்களில் இருந்து திரட்டி தமிழர் தந்தை வ.உ. சிதம்பரனார் என்னும் பெயரில் அனிதா கு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார். 1908 மார்ச் மாதம் அவரும் சுப்பிரமணிய சிவாவும் ஆற்றிய உரைகளால் வீறு பெற்று எழுந்த தொழிலாளர்கள் பல்வேறு விதமான கலவரங்களில் ஈடுபட்டார்கள். தூத்துக்குடியில், பாளையங்கோட்டையில், திருநெல்வேலியில் கலவரங்கள் மூண்டன. அதற்காக அவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். பிறகு 1908 ஜூலை மாதம் 7ஆம் நாள் நீதிபதி பின்கே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை வ.உ.சிக்கு வழங்கினார். ஆம், இரட்டை ஆயுள் தண்டனை, அதாவது 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை. வ.உ.சியின் அப்பா உலகநாதன் பிள்ளை, உனக்கு இப்போது 36 வயதாகிறது, இன்னும் 40 ஆண்டுகள் சிறை, நான் எப்போது இனிமேல் உன்னை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அழுதிருக்கிறார். தம்பி மீனாட்சி சுந்தரம் ஏறத்தாழ பைத்தியமாகிவிட்டார். மனைவி குலுங்கி குலுங்கி அழுதிருக்கிறார். வ.உ.சியின் கால்களில் மிகப்பெரிய விலங்கு மாட்டப்பட்ட போது நாடே அழுதது என்று எழுதுகிறார். தமிழ் உறவுகளுக்கு முதற்கண் எனது வணக்கம். ஒரு 15 ஆண்டு கால பழக்கம் எனக்கும் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும். தேவோட்டையினுடைய தமிழ் இலக்கிய பேரவையினுடைய கூட்டத்திற்கு வரும் பொழுது என்னுடைய வீட்டில் தங்கிதான் கூட்டத்திற்கு சென்று விட்டு வருவார். முதலிலே அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு பேச்சாளனுக்கு உண்டான மிடுக்கு சுத்தமாக இருக்காது. ஒரு எழுத்தாளனுக்கு உண்டான திமிரும் சுத்தமாக இருக்காது. ஒரு பேச்சாளன் இன்னொரு பேச்சாளனை தட்டி கொடுக்க மாட்டான். ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனை தட்டி கொடுக்க மாட்டான். ஆனால் ஐயா அவர்கள் பேச்சாளனையும் எழுத்தாளனையும் தட்டி கொடுத்து பாராட்டி கொண்டே இருப்பார். பரிந்துரை வணிகத்திற்கு அவர் இவ்வளவு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு காரணம் என்னவென்று நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். தமிழகத்தினுடைய, தமிழ்நாட்டினுடைய, தமிழருடைய வரலாறுகளை அதிகமாக பதிவு செய்தது அண்ணன் அவர்கள்தான். தமிழக அரசு இந்த ஆண்டு மேடைகளிலே பேசிய பல பேச்சுக்கள் இவரது புத்தகத்திலிருந்து எடுத்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆப்பிரிக்க நாடுகளுடைய தீவிலே லியாண்ட்ரதால் என்று ஒரு எலும்புக்கூடுக்கு பெயர் வைத்து எடுக்கிறான். அந்த எலும்புக்கூடினுடைய மரபணு M113 என்று சொல்கிறார்கள். அந்த மரபணு உலகத்தில் வேறு எந்த இனத்திற்கு இருக்கிறது என்று தேடி பார்க்கும் பொழுது அது உலக நாடுகளிலே எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் தான் இருக்கிறது. இந்தியாவில் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் மதுரைக்கு அருகே உள்ள உசிலம்பட்டியில் இருக்கிறது. உசிலம்பட்டிக்கு அருகே உள்ள ஜோதிமாணிக்கம் என்ற கிராமத்தில் இருக்கிறது. ஜோதிமாணிக்கம் என்ற கிராமத்திலே விரும்பாண்டி என்ற பிறன்முனை கள்ளர் வகுப்பைச் சேர்ந்த ஒரு தமிழருக்கு அந்த மரபணு ஒத்துப்போகிறது. ஆகவே தமிழர் தான் உலகின் முதல் மாந்தன் என்று தெளிவுபட அறிவித்தவர். அதை இந்த ஆண்டு தான் தமிழக அரசு மேடையில் அறிவித்தது. பல ஆண்டுக்கு முன்னாடி இந்த நூல் எழுதிட்டார். அதுக்கு நான் கூட முன்னுரை எழுதி கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு. அதே போல் ஆல்ப்ஸ் மலைத்தொடரிலே ஒரு மண்டையோடு கண்டெடுக்கிறார்கள். அது 5000 ஆண்டுகளுக்கு பழமையானது. அதன் குரல் வலையை பரிசோதிக்கும் பொழுது அந்த குரல் வலையிலிருந்து வந்த ஒலிகள் ஆ, இ, உ என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை உடையது. ஆகவே அங்கும் வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று பதிவு செய்தது ஐயா அவர்கள். இதை விட ஒரு சிறப்பு, முதலில் தோன்றியவன் தமிழன் என்று மட்டும் பதிவு செய்யவில்லை, முதலிலே வணிகம் செய்தவனும் தமிழன் தான் என்ற ஆதாரத்தோடு அவர் பதிவு செய்கிறார். தேனூரிலே கண்டெடுக்கப்பட்ட, மதுரை பக்கத்திலே தேனூரிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த தொல்லியல் ஆய்வு முடிவுகளை வைத்து ஆதன், கோதை என்ற பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து எகிப்து வரை சென்றது என்று பதிகிறார். தமிழர்கள் என்று சொல்லும்போது கிரேக்கர்களையும் எகிப்தியர்களையும் தான் முன்னோடிகளாக பார்ப்போம். ஆனால் அழகாக ஒரே ஒரு நூலில் எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்களை அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும். எரிக்கும் வழக்கம் தமிழர்களிடத்தில் கிடையாது, புதைக்கும் வழக்கம் தான் தமிழர்களிடத்தில் உண்டு. எரிப்பதுதான் சுடுகாடு, சுட்டுப்படுவது. பிணத்தை எரித்து விட்டால் அதற்கு பெயர் சுடுகாடு. ஆனால் எரிக்காமல் புதைத்து விட்டால் அதற்கு பெயர் இடுகாடு, இட்டு வைத்து விட்டு போவது. நீங்களும் நானும் இறந்து போனால் அதற்கு பெயர் இடுகாடு. அரசர்களும் செல்வந்தர்களும் பெரும் வணிகர்களும் இறந்து போனால் அதற்கு ஒரு ஸ்மாது கட்டுவார்கள், அதற்கு ஒரு கல்லறை கட்டுவார்கள். அந்த கல்லறை கட்டுவதற்கு பேர் இடுகாடு அல்ல, அதற்கு பேர் பெருங்காடு என்று சொல்வார்கள். இந்த பெருங்காடு 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 என்ற சொல்லுதான் பிரமிடாக மாறியது. எகிப்தில் முதலிலே அங்கு அடக்கமானவனும் தமிழன் தான் என்று அவர் தான் பதிவு செய்தார். இதையெல்லாம் இப்பொழுதுதான் தமிழக அரசு தோண்டி எடுத்து மேடைகளிலே அவர்கள் கண்டுபிடித்தது போல் ஆய்வுகள் செய்தது போல் பேசுகிறார்கள். தமிழக அரசினுடைய பல்வேறு விருதுகளை வாங்கியவர். நான் 2 கோரிக்கைகளை வைக்கிறேன். பரிந்துரை வணிகர் சங்கத்திற்கு 2 கோரிக்கைகளை வைக்கிறேன். ஒரு கோரிக்கை,
எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதில் ஐயாவினுடைய புத்தகத்தை அங்கு அன்பளிப்பாகவும் பரிசுகளாகவும் கொடுப்பதற்கு நீங்கள் அதை கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளை வாங்கியவர்களுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அதற்கான தொகை அவர்களது குடும்பத்தாருக்கு கொடுத்துவிட்டு அரசு அந்த நூல்களை எடுத்து அரசுடைமையாக்கி ஒவ்வொரு தமிழகத்திலும் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். நன்றி. அந்த டைமில் கேட்க பொழுது தாராளமாக கேட்கலாம் என்று எங்களுடன் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், கொல்லம், சென்னை என்ற எல்லா ஊருக்கும் சென்று ஆய்வு செய்து அந்த புத்தகத்தை தமிழர்கள் வரலாற்றில் 7 செட்டு சமுதாயம் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று அருமையான ஒரு புத்தகத்தை எழுதி தந்தார். அதை திருவிதாங்கூர் மகாராணி அவர்கள் வெளியிட அங்கே நாங்கள் இரணியல் என்ற ஊரில் நாங்கள் வெளியிட்டோம். அந்த சம்பவத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஐயா அவர்களுடைய புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி எல்லாம் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வியில்லை என்ற ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது. பல மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். சில மனிதர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் பிறந்து இரவா போலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் எழுத்தாளரும் சிந்தனையாளரும் பேச்சாளரும் ஆகிய அன்பிற்கினிய அமரர் அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய அமரத்துவம் அடைந்த நினைவு கூறும் வகையில் அவரோடு பழகிய நண்பர்கள் எல்லாம் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த அருமையான கூட்டத்திற்கு எனக்கும் ஐயா அவர்களுக்குமான வாய்ப்பு கிடைத்ததில் உண்மையே மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றி அதிகம் எனக்கு தெரியாத காரணத்தாலும், மேலும் ஒரு எழுத்தாளர் என்பவருடைய சிறப்புகள் இந்த உலகம் அழிந்தாலும் அந்த எழுத்து என்பது அழியா புகழ் பெற்றது. அந்த வகையில் அமரர் அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நாம் இந்த உலகில் இருக்கின்ற வரை நம் இதயங்கள் வாழ்ந்தவர். நம்முடைய இறப்புக்கு பிறகும் கூட அவருடைய எழுத்தாற்றல் என்பது இந்த உலகை ஆளும். அந்த வகையில் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக முதன்மை ஒருங்கிணைப்பாளர் உலக தமிழ் காப்புக்கூட்டு இயக்கம் மற்றும் மேனாள் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை திரு முனைவர் சி. சுப்பிரமணியம் அவர்கள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்ந்தமென்றாலும் வேண்டேன். சுய அறிமுகம். எனது பெயர் எஸ். தண்டபாணி. சிங்கப்பூர் மெடிக்கல்ஸ் என்கின்ற நிறுவனத்தை 45 வருட காலமாக நடத்தி வருகிறேன். ஃபண்டமெண்டலி ஐ ஸ்டடி ஃபார்மசிஸ்ட் கோர்ஸ். எனக்கும் அனிதாக்கும் கிருஷ்ணமூர்த்தி பிறந்த வீடும் ஒரு 3 வீடு தான் இடையிலைங்க. நாங்கள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக பழகி விளையாடி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இங்கேருந்து திருப்பூர் வரைக்கும் சைக்கிள் ஷோ சினிமா போயிட்டு வந்துட்டு விடிய உட்காந்து பேசின ஒரு அனுபவங்கள்லாம் மனசில் அப்படியே பசுமையாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வெளியூர்லேருந்து அவர் கூட பழகின பழக்கத்தில் இந்த ஊருக்கு அவருடைய நினைவேந்தலுக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த மண்ணின் மைந்தன் என்கின்ற ஒரு உரிமையோடு உங்கள் அனைவரும் நன்றி கலந்த வணக்கத்தோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இருவரும் இளமை பருவத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் வாழ்ந்து பள்ளிகள் நண்பர்களோடு சுற்றி வந்த கிராமம் தான் இது. அப்போது இந்தளவுக்கு கிராமம் வளரவில்லை. இப்போது மிகப்பெரிய அளவு வளர்ந்து விட்டது. அன்று ஒரு 50-60 குடும்பங்கள் மட்டுமே இருக்கும். எனக்கும் அவருக்கும் 1 வருட காலம்தான் என்னை விட ஒரு மூத்தவர். அதனால் பள்ளி பருவத்தில் அவர் என்ன படிச்சுட்டு வருவார், எந்த ஸ்கூலுக்கு போவோம், எப்படி நம்ம நண்பர்களோடு பழகுவோம், அவர் எப்படி தன்னையை வளர்த்துக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நான் கூடவே இருந்து பார்த்து ரசித்து 2 பேரும் நிறைய விஷயங்களில் கலந்துட்டோம். அதில் சில நினைவுகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் தன்னுடைய பள்ளி பருவம் முடிஞ்சு தன்னுடைய உறவினர்களுக்கு வீட்டுகளுக்கு மஞ்சூர், ஊட்டி பக்கத்தில் போகும்போது அங்கே மஞ்சூரில் 1 வருஷம் 2 வருஷ காலம் இருந்தார். அப்போது
மேடையில் பேசணுன்னா திருப்பூர் கிருஷ்ணமூர்த்தி நாங்கள் விளம்பரம் கொடுத்து பேசும்போது கொஞ்சம் மக்கள் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறத என்கிட்ட பகிர்ந்துக்குவார். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து திருப்பூரில் பேசும்போது உதகை கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பேரையும் அவர் போட்டுக்குவார், கொஞ்சம் விரும்பி போட்டுக்குவார். ஊட்டியிலேருந்து 2 வருஷ காலம் அங்கே ஃபுல்லாக இருந்தார், இங்கே திருப்பூரில் இல்லாமல் அவரோட உறவு வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தார். அதனால் இங்கே வரும்போது உதகை கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டுக்குவார். அதுக்கப்புறம் வளர தான் அனிதா கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரை அப்படியே கொண்டு வந்து அப்புறம் மறுபடியும் இலக்கியத்திலையும் செயல்பாடுகள்லையும் தேசப்பற்றுலையும் ரொம்ப ஈடுபாடாக பேசுகிறது, எழுதுறது, பதிப்பகத்தில் கொடுத்து என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வேலைகளும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு மேலும் வளர்ந்துட்டே இருந்தார். அப்போ புத்தகங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல திருப்பூரை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி எழுதணும்னு சொல்லி தான் திருப்பூருடைய வரலாறை 2-3 புத்தகத்தில் எழுதினார். அதுவும் இல்லாமல் இடுவம்பாளையங்கிற ஊர் வந்து பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலோட நிறைய தொடர்புகள் உள்ள ஊருங்க. அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழனியில் தைப்பூச திருவிழா நடக்கிறதுக்கு கொடிக்கட்டு விழா தான் முதல் துவக்க விழா. அதுக்கு வந்து இங்கே இடுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்குந்தர் சமூகம் நாங்களாம் சார்ந்தவங்க இங்கேருந்து தான் அங்கே போய் அந்த கொடிக்கட்டு விழாவை நடத்திட்டு வருவோம். அந்த கொடிக்கட்டு விழா நடத்துறதுக்கு யானையில் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் ஊர் பட்டக்காரில் வந்து அந்த கொடிக்கட்டு நடத்துறதுக்காக யானையில் கூட்டிகிட்டு போய் கீழே பெரியநாயகி கோயிலில் விழா நடத்துவாங்க. அதை பற்றியெல்லாம் நான் அவர் நிறைய பேசுவோம். அதை பற்றி புத்தகங்களே நிறைய எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த இடுவம்பாளையத்து மண்ணுக்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பொங்காளி முதலியார் அப்படிங்கிறவர் நம்ம திருப்பூர் குமரன் கூடவே இருந்து அதை தடியடிப்பட்டு குமரன் இறந்த காலத்தில் கூடவே இருந்தவர். கடைசி வரைக்கும் அவர் தான் வீட்லேயே முன்னால் ஒரு கொடிக்கம்பம் வச்சு சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் நம்ம இந்திய தேசிய கொடியை ஏற்றும் போது ஒரு 50-60 குழந்தைகளை போய் வீடு வீடாக கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்மாக நிறுத்த வச்சு கொடிக்கு சல்யூட் அடிக்க சொல்லி ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியெல்லாம் ஒரு தேசப்பற்றோடு வாழ்ந்த கிராமம் இது. ஸோ அங்கேருந்து நம்ம மக்களுக்காக தமிழ்லேயும் மற்ற மொழிகள்லேயும் நிறைய புத்தகங்கள் எழுதி மிக சிறப்பாக நம்ம தேசப்பற்ற வளர்த்துனவர் மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்காக நிறைய தொண்டாட்டியிருக்காரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்போ இடுவம்பாளையத்தில் எங்களுடைய காமாட்சி அம்மன் பள்ளி ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த பள்ளியில் கூட இவருடைய புத்தகங்கள் அனைத்தையும் வாங்கி வைக்கிறதா ஒரு பிளானில் இருக்கிறோம். ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக எங்களால் முடிஞ்ச சமயங்கிறது அவர் என்னென்ன புத்தகங்கள் இருந்தாலும் அனைத்து புத்தகங்களையும் வாங்கி நாங்கள் அவருக்காக ஒரு இடத்த ஒதுக்குறதுக்காக இது வரைக்கும் முடிவு பண்ணியிருக்கிறோம். அவருடைய இறப்பு செய்தி என்னை மிகவும் கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இறைவன் கொடுத்ததை நம்ம எல்லோரும் ஏற்று தான் ஆகணும். ஸோ அவருடைய ஆன்மா சாந்தியுடைய உங்கள் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனிதா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அண்ணன் அவர்கள் இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய அளவிலே எழுத்தாளராக இந்த உங்கள் மத்தியிலே அறிமுகமாகி உலக அளவில் அவர் தமிழ் மாநாடுகள் எங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்றவர். அவர் முதல் மலேசியாவிலே நடந்த தமிழ் மாநாட்டிற்காக செல்வதற்காக புறப்பட்ட போது நான் சிறு வயதாக இருந்தபோது என் தந்தையாரும் நானும் அவரை புகைவண்டி நிலையம் வரை சென்றவரை அனுப்பி வைத்த பெருமைக்கு உரிய குடும்பம் நாங்கள். மகாத்மா காந்தியை இங்கு வந்தபோது அவரை பற்றி விரிவாகவும் அவரோடு அவருடைய கொள்கைகளை ஏற்று போராடிய பொங்காளி முதலியாரை பற்றியும் விரிவாக ஒரு புத்தகங்களெல்லாம் எழுதி இந்த ஊரினுடைய வரலாற்றை பெருமையை சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையிலே அந்த புத்தக வடிவிலே அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு காணிக்கையாக அந்த புத்தகத்தை தந்திருக்கின்றார்கள். அதே போல அவர் எழுதிய புத்தகத்தை திருவிதாங்கூர் ராணி அவர்கள் வெளியிட்டார்கள் என்று நீங்கள் இங்கே கூறும்போது குறிப்பிட்டீர்கள். அவர் அந்த ராணி குடும்பத்தோடு அவருடைய மூதாதையர்கள் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்புள் இருந்தவர்கள் என்பதை நான் உங்கள் மத்தியிலே இப்போது நினைவு கூற விரும்புகின்றேன். நாங்கள் முதலியார் சமுதாயத்திலே வையாபுரி நாட்டு பட்டக்காரர் முத்துக்காளிப்பிறகன் வம்சத்திலே பிறந்தவர்கள். அந்த காலத்திலே திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு
முதுகுப்பிளவை என்ற நோய் வந்தபோது எங்களுடைய மூதாதையர்கள், அதாவது கிருஷ்ணமூர்த்தி அண்ணனுடைய மூதாதையர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த மன்னர் குடும்பத்திற்கு வைத்தியம் பார்த்து அந்த முதுகுப்பிளவை என்ற வியாதியை குணம் செய்ததற்காக மைசூர் திருவிதாங்கூர் மகாராஜா அவர்களால் எங்கள் ஊருக்கு உள்ள இடும்பர் குமாரசாமி ஆலயத்திற்கு நிறைய பூமி தானங்கள் செய்தும், அதை போல வள்ளி தேவசேனாபதியோடு ஒரு முருகப்பெருமான் உற்சவர் ஐம்பொன்னிலே சிலை வடிக்க சொல்லியும் அதை சன்மானமாக பெற்றவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் நமது அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாப்பிள்ளை சொன்னது போல பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கும் அருள்மிகு இடும்பகுமாரசாமி ஆலயம் இலவுபாளையத்தில் உள்ள அருள்மிகு இடும்பகுமாரசாமி ஆலயத்திற்கும் நிறைய தெய்வீக தொடர்பு உள்ள இந்த கிராமமாகும். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக தொடர்புடைய கிராமத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இவர் பெயர் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் முன்னோர்கள் செய்த அந்த நல்ல நற்காரியங்களால் அவருக்கு இந்த பெருமையும் ஞானமும் கிடைத்திருக்கிறது என்று இந்த நேரத்திலே நான் உங்கள் மத்தியிலே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்திலே என் போன்ற நான் எல்லாம் இளைஞராக இருந்த காலத்தில் என் போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வுகள் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார்கள். அவர் மாப்பிள்ளை சொன்னது போல் மஞ்சூரிலே ஊட்டியிலே இருந்து இங்கு வந்தபோது அவர் மூதாதையர் வாழ்ந்த இல்லத்தை சரி செய்து அதற்கு கிரக பிரவேசம் செய்து அதற்கு பெயர் சூட்டினார். அந்த பெயர் என்னவென்று சொன்னால் நீலமலை இல்லம் என்று அந்த வீட்டிற்கு தமிழிலே பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். அதே போல இலங்கையிலே தமிழர்கள் விடுதலைக்காக போராடிய போது அவர் இங்கு வந்த சமயம் தமிழர்கள் விடுதலை கேட்டு போராடிய போது குட்டிமணி ஜெகன் என்ற இருவர் அந்த சிங்கள தீவிரவாதிகளால் கண்களை எடுத்தும் கொடூரமான கொலை செய்தும் அங்கே அவர்கள் தாக்கப்பட்டு தமிழர்கள் தாக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு இன்னல்களுக்கு ஆளானதை கண்டித்து இந்த கிராமம் முழுவதும் என் போன்ற இளைஞர்களை சேர்த்தி கொண்டு குட்டிமணி ஜெகன் படத்தை வைத்து ஊர்வலமாக வந்து தமிழ் உணர்வை நமது இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வை ஏற்படுத்திய ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு. அதுபோல் அவருடைய அந்த தமிழ் ஆற்றல், தமிழ் பண்பு, தமிழ் உணர்வு அனைத்தும் நிச்சயம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் உங்களை போன்ற எழுத்தாளர்களுடைய சந்ததிகளுக்கும் அது மீண்டும் மீண்டும் அவர் மூலம் வளர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டு நீங்கள் எல்லோரும் அவருடைய குடும்பத்தை அவர் எழுதிய புத்தகங்களை நிச்சயம் அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் நீங்கள் உதவிட வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அதே போல அவர் எழுதிய அத்தனை புத்தகங்களையும் நீங்கள் உங்களுக்கு அந்த துறையிலே இருப்பதனால் உங்களுக்கு அதை அரசுடைமை ஆக்குவது எப்படி என்ற அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்து அவர்கள் எழுதிய புத்தகங்களை அரசுடைமை ஆக்குவதற்கு அனைத்து நடவடிக்கையையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதற்கு எங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் அவர்களது குடும்பத்தால் ஆன அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உறுப்பினர்கள் பல்வேறு சாதி மதங்கள் கட்சிகளை சார்ந்து இருந்தாலும் எங்கள் அத்தனை பேரையும் ஒற்றை புள்ளியில் இணைப்பது ஈழ அரசியல் தான். அவருடைய கனவான தனி ஈழம் நிச்சயமாக அவருடைய ஆதரவோடு நிச்சயமாக கிடைக்கும். அவருடைய பார்வையிலேயே அவரை ஆசைப்பட்ட தனி தமிழீழம் நிச்சயமாக மலரும். அதையெல்லாம் நாம் காணத்தான் போகிறோம். காத்திருப்போம், வகை முடிப்போம். இறுதியாக அவருடைய உறவினர் திரு நந்தகுமார் ஐயா, அவங்க குடும்பத்தின் அதிபர்கள் ஐயா, அவர்கள் உறவுகளில் திரு நந்தகுமார் அவர்கள் அடுத்ததாக நம்முடைய மேலாள் துணைவேந்தர். அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஊர்களிலிருந்து இங்கே இவருக்காக வந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. எனக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. முதல்ல அப்பா கிட்ட பொங்காளி மொழியாரை பற்றி பேசுவாங்க, புக்கு எழுதணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவர் மிகப்பெரிய சந்தோஷத்தில் நீங்கள் முன்னின்று நடத்துங்க அப்படின்னு ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 95 வாக்கில் இருக்கலாம். அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல அறிமுகம். எனக்கு ஒரு வகையில் நந்துனால நல்லா செல்லமாக கூப்பிடுவார். கடைசியாக அவர் போய் பார்க்கும்போது படுத்திருந்தது பார்க்க ஜீயத்தில் தான் பேசிட்டு
பேசும்போது வானது உனக்கு எப்படி தெரியுதுன்னு முதல்ல கேட்டாப்ப. எனக்கு நைட்டு 12 மணிக்கு தெரியும்னா நீங்கள் அட்மிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நானும் என் மனைவியும் போனோம். போய் பார்க்கும்போது என்னால் சொல்லவே முடியல. என்னது இப்படி இருக்கிறாரேன்னு நினைக்கும் போது பயங்கரமான சாக்கியம். அவரை நான் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. விடலின்ட்டாங்க. வெகு நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக பொழைச்சிக்குவாரு, நல்ல நாவமாக நல்லா பேசுகிறாரு, எப்படி இப்படி அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். இருந்தாலும் என்னால் நம்ப முடியல. அடுத்த ஒரு வாரத்திலேயே இறப்பாயிருச்சு. கேட்கும்போது நானும் என் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சாப்பாடெல்லாம் வந்து சொல்லி உரிமையாக கேட்டு சாப்பிட்டு வந்தேன். அது அந்த பாக்கியம் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தது தான். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உதகமண்டலத்திலும் கோவையிலும் திருப்பூரிலும் அரசு கலைக்கல்லூரி தமிழ் பேராசிரியராக இருந்து 3 ஆண்டு காலம் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருந்து 2005-2008 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பேற்று இதுவரை தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமை நண்பர் அரிந்தா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 21 ஆண்டுகளாக பழக்கம். 2005-2008 காலகட்டத்திலே நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தபோது அவரை ஒரு நிகழ்விலே சந்தித்து தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்வுக்கு நான் அழைத்தேன். அதற்கு பின்னாலே பல நிகழ்வுகளுக்கு நான் அவரை அழைத்து சென்றிருக்கிறேன். என்னுடைய பொறுப்பில் இருந்த ஏவிபி பள்ளியில் பேச வைத்திருக்கிறேன். எனக்கு சொந்தமான அரவக்குறிச்சி பள்ளியிலே பேச வைத்திருக்கிறேன். பேரூர் தமிழ் கல்லூரிக்கு அழைத்து சென்றிருக்கிறேன். இப்படி பல நிலைகளிலே அவரோடு நான் நெருக்கமாக பழகியவர். நேரத்தினுடைய அருமை கருதி நீண்ட நெடிய காலமாக நட்போடு இருந்த நான் கடந்த 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் ஜனவரி மாதத்தில் 2-3 தேதிகளில் என்னுடைய பவள விழா அரவக்குறிச்சியில் நடைபெற்றது. அந்த பவள விழாவுக்கு முன்னால் நான் அவரோடு பேசிக்கொண்டிருந்த போது துணைவேந்தர் அவர்களும் நானும் என்று ஒரு நெடிய கட்டுரையை எழுதி நான் அந்த மலருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயா, அங்கே கூட்டத்தில் வந்து நான் உங்களோடு இருந்த தொடர்பை வைத்து நான் பேசுவேன், மக்களே அதிர்கிற அளவுக்கு நான் உங்களை பற்றி நான் பேசுவேன் என்று என்னிடம் சொன்னார்கள். அதற்கு முன்னாடி 2 முறை கூப்பிட்டேன், எழுதி வைத்து விட்டேன், அது தட்டச்சு செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர் எழுதி வைத்திருந்தால் அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களை நான் கேட்டுக்கொள்வேன். சி. சுப்பிரமணியம் என்று என்னுடைய பெயரில் ஏதாவது எழுதியிருந்தால் அதை தயவு செய்து நீங்கள் பாதுகாத்து வைக்கவும், நாம் அதை வெளியிடுவதற்கு முயற்சி செய்வோம். நாங்கள் இருவரும் மும்பைக்கு சென்றிருந்தோம். என்னை மும்பைக்கு அவர் தான் அழைத்து சென்றார். நவி மும்பை தமிழ்ச்சங்கம் என்று சொல்லப்படுகிற வடக்கு மும்பை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக ராஜகோபால் என்பவர் இருந்தார். அங்கே அமர்ந்து கொண்டு இவர் அந்த தமிழ்ச்சங்க கட்டடத்தில் தங்கி கொண்டு மும்பை வாழ் தமிழர்களுடைய வரலாறு என்ற புத்தகத்தை பல மாதங்களாக எழுதி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் வடமும்பை தமிழ்ச்சங்கத்திற்கு நவி மும்பை தமிழ்ச்சங்கத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூப்பிட்டு நான் போய் அங்கே உரையாற்றிவிட்டு வந்தேன். அதற்கு பின்னாலே அங்கே ஒரு சூசை என்ற ஒரு நண்பர் 2-3 பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். தென் மாவட்டம், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்துக்காக. அந்த சூசை அவர்களுடைய ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சூசை அவர்கள் என்னுடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்லத்துக்கே வந்து என்னை அழைத்தார்கள். அவர் என்ன எழுதியிருந்தார், அதிகாரம் யாருக்கு, அந்த புத்தகத்தினுடைய பெயர் அதிகாரம் கிஸ்கே அப்படின்னு வடமொழியில் எழுதி, ஹிந்தியில் எழுதி, நான்
வானூர்தியில் சென்று அந்த மும்பை வானூர்தி நிலையத்திலிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது எல்லா பக்கத்திலும் தட்டியில் அதிகாரம் கிஸ்கே என்று என்னுடைய படத்தையும் அத்வாலா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தலித் இனத்தைச் சேர்ந்த எம்பியாக இருக்கிற அத்வாலா மத்திய அமைச்சராக இருக்கிற அவருடைய படத்தையும் மும்பையில் எம்பியாக இருந்த ஒரு முஸ்லீம் படத்தையும் 3 பேர் படத்தையும் போட்டு அதிகாரம் கிஸ்கே என்று எழுதிட்டார். அந்த நூலை படித்து பார்த்தால் அதிகாரம் யாருக்கு என்பதில் அதிகாரம் இறைவனுக்கு என்று தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த போஸ்டரை பார்த்தா ஒரு முஸ்லீம் இருக்கிறார், ஒரு தலித் இருக்கிறார், ஒரு தமிழ் பல்கலைக்கழக தமிழர் இருக்கிறார். இந்த 3 பேருக்கு வச்சு இந்த சூசை என்னமோ பண்ணுறாருன்னு நினச்சிட்டு நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி எங்களை கொண்டு அறையில் விட்டுட்டு நான் போயிட்டு வந்துடுறேங்கய்யா ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார். 4 மணி ஆளும் வரல. பார்த்தா இவரை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நீ என்ன எழுதியிருக்க, இந்த தமிழில் எழுதியிருக்க புத்தகம் என்னன்னு மொழிபெயர்ப்பாளர்களை வர சொல்லி படித்து பார்த்து அதுக்குள்ள அனிதாவும் நானும் இங்கே பேசிட்டு எங்கே சூஸை போடாரு நம்மளை கொண்டாந்து ரூம் விட்டுட்டு இப்படி போயிட்டாருன்னு சொல்லி கடைசியில் அனிதா தான் போய் பேசிப்பட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காருங்கய்யா அப்படின்னு சொல்லி அவரை போலீஸ் காவல் நிலையத்தில் போய் பார்த்துட்டு இவரும் சேர்ந்து தமிழியா தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ் புத்தகத்தை வெளியிட வந்திருக்காரு, இதில் ஒன்றும் இல்லை அதிகாரம் ஆண்டவனுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி அவரை விடுவிச்சு கொண்டுட்டு வந்து அது நம்பாமல் அந்த மிகப்பெரிய அரங்கத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டார். அவருடைய ஆசிரியர்கள் எல்லாத்தையும் அவங்க பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களெல்லாம் திரட்டிட்டார் அவர் சூசை. அங்கே பெரிய அந்த அவ்வளவு கூட்டம் தமிழுக்கு அப்போ வந்ததே இல்லை. பார்த்தா பின் வரிசையில் மஃப்டியில் போலீஸ்காரங்க ஒரு 50 பேருக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன பேச போகிறாங்க பார்க்கலாம். கடைசியில் பேசும்போது ஒன்றும் இல்லை அதிகாரம் ஆண்டவனுக்கு தான், உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்னு பேசிட்டு போன பிற்பாடு அந்த பேச்சு முடிஞ்சது தான் புறப்பு போனாங்க. அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தினுடைய கடப்பாவுக்கு பொங்கல் விழாவுக்கு நானும் அனிதாவும் போனது ஒரு பெரிய வரலாறு. நேரம் கடந்து விட்டது. அந்த வரலாறையெல்லாம் ஒரு முழு புத்தகமாகவே எழுதலாம். அப்படி ஒரு அந்த ஏர் டெக்கானில் போகிறதுக்காக நான் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். அது கேன்சல் ஆகி போச்சு. கடைசி நேரத்தில் கார் எடுத்துக்கிட்டு முதல் நாள் மாலை தஞ்சாவூரில் புறப்பட்டு அடுத்த நாள் மாலை 8 மணிக்கு அந்த கர்நாடகாவுடைய வடக்கு பகுதியில் போய் பொங்கல் விழாவுக்கு போய் நாங்கள் மேடை ஏறிய போது அரங்கு நிறைந்த கைதட்டல். இப்படி ஒரு துன்பப்பட்ட ஒரு துணைவேந்தர் நம்முடைய தமிழர்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தனஞ்சயன் என்ற அந்த தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் எடுத்து பேசிய போது கைதட்டல் காசை வாங்கி கொண்டு முதல்ல காசை அட்வான்ஸாக வாங்கிட்டு தான் வரக்கூடிய தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் பேச்சாளர்கள் இருக்கிறதில்ல தன்னுடைய பல்கலைக்கழக காரை எடுத்துக்கிட்டு ஒரு 25 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம தமிழர்களை சந்திக்க வந்திருக்கிறார். அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் துணைவேந்தரும் என்ற போது அரங்கமே அதிர்ந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதெல்லாம் நினைவடைகள் எனக்கு அவருக்கு நிறைய உண்டு. பல்வேறு எனக்கு இனிய நண்பர். அவர் இந்த பவள விழாவுக்கு வரல, அவர் எழுதலை, புத்தகத்துக்கு எதுவும் பண்ணலை. என்னடா என்ன ஆனாருன்னு தெரியல, நானும் வேலைப்படலை, சரி ஏதோ எழுதாம விட்டுட்டாருன்னு கடைசியாக ஒரு நாள் கூப்பிட்டு ஐயா நான் எழுதி முடிச்சுட்டேன் தட்டச்சு பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். நான் வரல. இந்த அடிப்படையில் எனக்கும் அவருக்கான நட்பு மிகப்பெரிய ஆழமான நட்பு. அவர் இருந்தது எனக்கு தெரியல, இருந்தால் நிச்சயமாக நான் வந்திருப்பேன். தற்செயலாக நண்பர்கள் எல்லாம் சிவசாமி போன்றவர்கள் நேற்று இப்படி ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்குது, நண்பர்கள்லாம் சென்னையிலிருந்து வராங்க, என்ன நிகழ்வுன்னு கேட்டேன். இப்படி அனிதா கிருஷ்ணன் நினைவேந்தாங்க. சரி நானும் வரேன், தெரியாமல் போச்சேன்னு சொல்லி கனத்த இதயத்தோடு பல்வேறு பணிகள் இருந்தால் கூட இதில் கடைசி வரையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்ல பேசிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு வந்தேன். பட் நண்பர்கள் பேசுனதை பார்த்தா இந்த இவர் இலக்கியத்தில் அவர் செய்திருக்கிற பணி, தமிழுக்காக செய்திருக்கிற பணி, வரலாற்றுக்காக செய்திருக்கிற பணி, தமிழ் சமுதாயத்துக்காக பண்ணியிருக்கிற பணியெல்லாம் அதையெல்லாம் கூட கடந்து அவர்கள் எந்த அளவுக்கு இவரை நினைத்தார்கள், நினைவேந்தல் நடத்தினார்கள், நினைவோடு இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வணிகர் சங்கத்தில் அவருக்கு நீங்கள் பெருமைப்படுத்தியிருப்பதை நினைக்கிற போது உண்மையிலே உங்களை நெஞ்சார மனமாற நான் பாராட்டுகிறேன். இருந்து வந்து தமிழகம் முழுவதும் அழைத்து வந்து அவருக்கு நன்றி பாராட்டி அவருடைய நினைவை பகிர்ந்து கொண்ட
உங்களை நெஞ்சார மனதார பாராட்டி இந்த இயக்கம் பல்லாண்டு காலம் பல நூறாண்டு காலம் இந்த வெண்ணுள்ளளவு மண்ணுள்ளளவு நான் போற்றுகிற தமிழுள்ளளவு வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு கிடைக்கிற போது உங்களை எல்லாம் நான் சென்னையில் வந்து சந்திப்பேன் என்று சொல்லி வருகிற 21ஆம் தேதி அன்றைக்கு தமிழுக்காக நடக்கிற அந்த உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய உலக தமிழ் நாளில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு உறவை வளர்த்து கொண்டு காலகாலத்துக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய அந்த அமைப்போடு நீங்கள் தொடர்பை வளர்த்து கொண்டு நாம் இருவரும் ஓரணியிலே இருந்து தமிழுக்காக சமுதாயத்துக்காக பாடுபடுவோம் என்று சொல்லி அனிதா அவர்களுடைய அந்த கேட்லாக் என்னிடமிருந்து எங்கேயோ வைத்து விட்டேன். அவர்கள் இல்லத்தில் இருக்கிறவர்களை கொடுத்தால் அந்த புத்தகத்தை நான் எனக்கு சொந்தமாக இருக்கிற அரவக்குறிச்சியில் இருக்கிற பள்ளியில் முதலே நிறைய புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். அந்த நூலகத்துக்கு அத்தனை புத்தகங்களையும் வாங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கும் பரிந்துரை செய்வேன் என்று சொல்லி நான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சாமிநாதன் அவர்களுக்கு மிக நெருக்கமான உறவினர், தமிழ் பள்ளி வளர்ச்சித்துறையில் இருக்கிற செயலாளர் நம்முடைய அவை அருள் இவர்கள் எல்லாம் எனக்கு நெருக்கமான நண்பர்கள். அந்த அடிப்படையில் இங்கே நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி அவருடைய நூல்களை அரசுடைமையாக்குவதற்கு எனக்கு ஏதாவது இந்த அரசாங்கத்தில் செல்வாக்கு இருக்குமேயானால் அந்த செல்வாக்கை நான் பயன்படுத்தி அரசியலுடன் ஆக்குவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய எண் 97882644 இவரோடு கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய நூல் பட்டியலையும் அவருடைய வரலாற்று சிறப்புகளையும் என்னென்ன நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா விண்ணப்ப படிவம் வாங்கி வந்து கொடுத்து அந்த விண்ணப்பத்தை உங்களிடம் தந்து அதை பூர்த்தி செய்ய சொல்லி அதை தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு என்னால் இயல்பையானால் அந்த பணியை நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்றும் அவர் நினைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான படிச்சுமையில் நான் உணர்ந்து விடைபெறுகிறேன். தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சங்க தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த மும்பை தமிழர்கள் வரலாறு என்ற நூல் அப்துல் கலாம் அவர்களுடைய இல்லத்தில் வெளியீட்டு விழா நடந்ததற்கு நான் பொறுப்பேற்கின்றேன் என்பதை தெரிவித்துள்ளேன். நன்றி. திருப்பூர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து அவர் முடியாமல் இருக்கிறப்ப நாங்கள் கூட இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். இப்போ கடைசியாக இறக்குறப்பவும் நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். இவ்வளோ பெரிய எழுத்தாளருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த பாரதியை பற்றி வைரமுத்து எழுதின ஒரு வரி தான் நினப்பு வந்தது. மகா கவிஞனோட இறப்பில் வந்து அவர் மேலே மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நினப்பு வந்தது. இருந்தாலும் மிக கனத்த இதயத்தோடு அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அவரை கொண்டு போய் தகனம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னடா இப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவரோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வந்து எங்களெல்லாம் பெருமைப்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. எங்களுக்கு காலை சிற்றுண்டி ஏற்பாடு செய்திருந்த அவருடைய குடும்பத்தாருக்கும் மிகச்சிறந்த ஏற்பாடு செய்து கொடுத்த அவருடைய குடும்பத்தாருடைய நன்றி. நீ வரும்னு பார்த்தா நீ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே சோதியே சுடரே சூடொளி விளக்கே சூரிகுழல் பனை முளை மடந்தை பாடிய பரணே பார்க்கொள் வெண்ணீற்றாய்
ஓம் நம சிவாய 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 உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலகாயில் பறிகொண்டுழல்வாய் உடலுள்ளூரு சூளை தவித்தருளாய் அலஞ்சேன் அடியேன் அதிகை கெடில திகட்டான துரை அம்மானே கருணையே உருவாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறக்கின் மேலாம் விக்குல விவரமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்களைகள் போற்றி போற்றி சங்கரனே பாதம் போற்றி போற்றி சதாசிவனே பாதம் போற்றி போற்றி உங்கவான் பாதம் போற்றி போற்றி உன்னியே
பாதம் போற்றி போற்றி அங்கமல அயனும் மாடும் காண அனலுருவா நின் பாதம் போற்றி போற்றி செங்கமல பொற்பாதம் போற்றி போற்றி திருமூல டானனே போற்றி போற்றி மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவகல்வன் ஏழுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. திருவாசகம் மெய்தான் அருளி விதி விதித்து உன் விரையார் கலக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விதேனுடையாய் என்னை கண்டுகொள்ளே. திருவிசைப்பா ஒளிவன விளக்கே உலப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோனே தெளிவல பழிப்பின் திறமணி குன்றே சித்தத்துள் விதிக்கும் தேரே அறிவலருள்ளத்து ஆனந்த கல்வியே அம்பலமாடரங்காக வெளிவல தெய்வ கூத்து வந்தாயே தொண்டனே விளங்குமா விளம்பே. திருப்பல்லாண்டு மண்ணுகதில்லை வளகட மக்கள் பஞ்சக கோயகல பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாளுமை கோனடியோமுக்கு அருள்புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறியதற்கு பல்லாண்டு கூறுமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓரந்து அகிலவன் நிலவாகிய நிலையேன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் நிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவா திருச்சிற்றம்பலம். தொல்லை இருளிரை சூழும் தலை நீக்கி அல்லல் அலர்த்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாயடிக்கும் வாதபூரெங்கோன் திருவாசகமேலும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்களான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருவனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட ஏந்தரடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் பெய்கலர்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலர்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் போன்கலர்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேகத்தே நின்ற மணிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்முதலான் தன் கருணை கண்காட்ட சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணம் எரிபெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்று
கதியே போற்றி கனியே போற்றி செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அழுவே போற்றி தலைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோ கரிய மருந்தே போற்றி ஏனோர் எளிய இறைவா போற்றி மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடை ஆலாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைவே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்ந்திருந்த ஒருவா போற்றி பரஞ்சோதிக்கு என் வாயிராப்பதல் நாம் பேசும்போது போதும் இப்போது அறமளிக்கு நேசம் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையே சீச்சி இவையோ சிலவும் விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகல் சிற்றம்பலத்துள் ஈசனார் கல்வர்யாம் ஆரெலோர் எம்பாவாய் மல்லேயும் தன்கடல் நான் மரபா மனம் நல்கிய அத்திருமாடல் பாடி நாம் வெள்ளேனம் கொட்டாமோ நீரம்பு கண்டின மேகம்ப தங்கையில் ஓரமே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமே உதிபர சற்று விடுத்தலும் தாமடி இட்டலும் மற்று முடிந்ததென்று உந்தி பர முப்புறம் உதிபர உய்யவளால் ஒரு மூவரை கவல் கொண்டு எய்யவள் ஆணுக்கு உந்தி பர இரமுறை பங்கென்று உதிபர காடிய வேடி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்தி பர உதிபர திருமால் அவிப்பாகம் கொண்டு அன்று தவறு இருந்தான் என்று உந்தி பர சிவாதி சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் தில்லையில் அருளியது விளையாட்டுங்க சீரார் பவளங்கால் முத்தங்கையாக ஏறாரும் பொற்பலகை ஏறி தமது நாராயணன் அறியா நான் மனத்தால் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர போசமங்கை ஆராமுதின் அருளால் இணை பாடி போரார் வேர்க்கண் மடவீர் பொன்னூசல் ஆடாமோ பழைக்கைய கடை கண்ணே என்பத முருகனுக்கு அம்பள காடு மின்ன என் கொட மணியேற்றி இனிதொரு பருக மாட்டாரா அன்பில் அவளை கண்டார் அம்மன மஞ்சுமரே
அவர் திரி முழுவரஞ்சே வெளியமிராடுமே வேதிய பாரம் நனி துரியுளம் கண்ணரணி தொழுதொழு உள்ளமை கிண்டு அறியிலவரை கண்டார் அம்மனம் அன்றுமரே இனியெல்லாம் நான் மறையும் பாலனுகா மாலயனும் கண்டாரும் இல்லை கடையேனி தொண்டாக அந்த கோடு தொண்டையேனை தொண்டாக கொண்டருளும் கோகலியம் கோமர்க்கு நெஞ்சம்மே உண்டாமோ கைமாறு உரை. அடுத்த பாட்டு உள்ள மலமூன்றும் மாய உகு பெருந்தேன் வெள்ளந்தரும் வரியின் மேல் வந்த வளல் மருவும் பெருந்துரையை வாழ்த்துமிங்கள் பாட்ட கருவும் நெடுநிறவிக்கா நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய திருநெல் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே சிவமாக்கி எனையாத அத்தன் எனக்கு அருளியவாய் ஆபெருவாரச்சோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திருவருளே சேருமனம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் கூத்தை எனக்கு அறியும் மனம் அருளியவாறு ஆபெருவாரச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று உணர்வுடையார் போகத்தே மையருள கடவேனை மாடாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் கண் கடலே சேருமனம் ஐயம் எனக்கு அருளியவாறு ஆபெருவாரச்சோவே திருவிசைப்பா ஒளிவர விளக்கே உலப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோனரே தெளிவர பளிங்கின் திறமணி குன்றே சித்தத்துள் விதிக்குந்தே அழிவரருள்ளது ஆனந்த கண்ணியே அமளமாடரங்காக வெளிவர தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனே விளங்குமா விளம்பே திருப்பல்லாண்டு மண்ணுலகில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாளுமை கோனடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுத்த பிறக்கு பல்லாண்டு கூறுமே பெரியவரா உலகெல்லாம் உணர்ந்து ஓடுகிறவன் நிலவாவிய நிலையேன் அறையில் சோதிய
நமசிவாய. திருமண